எங்கேயும் இப்படி நடக்குமான்னு தெரியல. இன்னொன்று வந்து மகாகவி பாரதியாரும் அங்க இருந்து உங்களை எல்லாம் வந்து பார்த்து ஆசீர்வதிப்பார். ஏன்னா சேவபுர வேண்டுமெனில் திருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்யும் சொல்றாங்க. அப்போதான் வந்து நம்ம எங்க பார்த்தாலும் வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்லணும். இன்னைக்கு வந்து வெறும் வந்து இயல் மட்டும் இல்லாம இசையோடு சாமி நமக்கு வந்து இசையோடு யார் சொல்லுவா? அது மட்டுமல்ல, மரபா வந்து பாடுறாங்க, அதை கேட்டு நீங்க இன்புறுகிறீர்கள். இப்படி ஒரு திருக்கூட்டத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து திருவாவடுதுறை ராஜரத்ன பிள்ளை அவர்கள், நாதஸ்வர சக்கரவர்த்தி அவர்களுடைய மாமா வந்து மதுரை பொன்னுசாமி பிள்ளை அவர்கள் எல்லாம் வந்து ராஜரத்ன பிள்ளையை வந்து ஒரு ஜனரஞ்சகமா எல்லாரையும் கட்டி போடுற மாதிரி வாசிப்பார். அந்த அவங்க மாமா பொன்னுசாமி பிள்ளை அவங்க மரபுகள் வாசிப்பாங்க. சாமியெல்லாம் 2 கிலோ சவுக்கம் போட்டு பாடின மாதிரி அந்த மாதிரி அந்த காலத்து மரபுப்படி வாசிப்பாங்க. அதை கேட்டு ரசிகர்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க. மரபா வாசிக்கிறத கேட்டு இப்புட்டு ஒரு கச்சேரினா ரொம்ப ஒரு 2-4 மணி நேரம் நடக்கும். உணவு இடைவெளியை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தொடங்குவாங்க. ஒரு ராகத்தை 2-3 நாள் எல்லாம் வாசிச்சிருக்காங்க. அதை மக்கள் எல்லாம் திரளாக உட்கார்ந்து கேட்ட காலம்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு.